பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அமுதாராணி. நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். டிசம்பர் மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. ஸ்டொமக் கொஞ்சம் பெயினாக இருந்தது. டாக்டர் கன்சல்ட் பண்ண போனோம். அப்புறம் டாக்டர் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு கட்டி இருக்கலாம், நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து உடனே எடுக்கலை. நான் சரி அன்பரின் பாதத்தில் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜான்வரி வந்து ப்ரேயருக்கு வந்தேன் நான். அப்போ எனக்கு வாக்குத்தத்த வசனம் வந்து ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரு. நான் அதை ஜெபிச்சுட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லை. கர்த்தர் எனக்கு கிருபையாக எல்லாவற்றையும் நார்மலாக்கி கொடுத்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் சந்தான்ராஜ். நான் போரூர்லேருந்து வரேன். மே மாதம் அன்றைக்கு செக் பண்ணும்போது வயிற்றில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு டாக்டர் செக் பண்ணும்போது கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போன மாதம் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் வந்து எனக்கு சொன்னார், வயிற்றில் இருக்கிற எந்த வியாதியும் இருக்காது, உனக்கு எல்லாமே குணமாக்குவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் எல்லாம் செக் பண்ணேன், எந்த வியாதியும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கரங்களை தட்டுவோமா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருடைய இருதயத்தில் நிறைய விருப்பங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய வாஞ்சைகளோடு, நிறைய கனவுகளோடு இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு பரலோகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிற நற்செய்தி என்ன ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றைக்கு கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில சொப்பனமாய் தரிசனமாகி சொன்னதை இன்றைக்கு தரிசனத்தில் அல்ல, நேரடியாய் நின்று தத்ரூபமாய் உன்னை பார்த்து கேட்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ விரும்பினதை என்னிடத்திலே இன்றைக்கு கேள், நான் உனக்கு கொடுப்பேன். கிபியோனிலே ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனம் ஆவதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. என்ன? ஒரு ஜெப ஆலய மண்டபத்திலே ஜனங்கள் கூடி ஆண்டவரை துதித்தார்கள். சாலமோனும் அந்த ஜனங்களோடு சேர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி துதித்தான். ஒரு நீண்ட ஜெபம் ஒன்று பண்ணினான். ஒரு பெரிய துதிக்கு பிறகு அந்த துதியிலே பிரியப்பட்ட ஆண்டவர், இன்னைக்கு என்ன துதிச்ச இந்த சாலமோனுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதே நாள் ராத்திரி நேர போய் சாலமோனை சந்திக்கிறார். அவனை பார்த்து சொன்னார், சாலமோனே, உனக்கு என்ன வேணாலும் கேள்டா, இன்னைக்கு நான் தர்றேன், நான் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கேன். இன்னைக்கு நீ செய்த ஆலய பிரதிஷ்டை, அங்கு பண்ணின துதி ஆராதனை, நீ செலுத்தின பலிகள் எல்லாம் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தபடியினால் அதை நான் நுகர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால நான் யாருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப என்ன சந்தோஷப்படுத்திட்ட, அதனால நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ எதை வேணாலும் கேள், நீ விரும்பினதை கேள், நான் உனக்கு தருவேன். இப்போ சாலமோன் சின்ன வயசுலேயே ராஜாவாயிட்டான். சின்ன வயசுலேயே ஷார்ட்டாக சொன்னால் ஒரு பெரிய மெகா ஓப்பனிங் அந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே எப்படி அந்த ஆலய மெகா ஓப்பனிங் நடந்துச்சோ, பிரதிஷ்டை நடந்துச்சோ, அதே நேரத்தில் ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஓப்பனிங்கை இவன் வாங்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இடம் பிடிக்க முந்திக்கிறீங்களோ இல்லையோ, ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஏசப்பாவுடைய மனசில் இன்னைக்கு இடம் பிடிச்சிருங்க. அன்னைக்கு சாலமோன் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை செய்து ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சதுனால தான் ஆண்டவர் இறங்கி வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, என்ன வேணாலும் கேள். அவன் யோசிக்கிறான், நான் சின்ன பையன், இப்போ எனக்கு என்ன அவசியம்? அவனுக்கு செல்வங்கள் இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, ராஜ்யம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது.
ஆனால் லேக் ஆஃப் விஸ்டம், சின்ன பையன், அதனால அவனுக்கு ஞானம் இல்லை. ஆனா பொறுப்பு, பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எனவே தான் அவன் சொல்லுகிறான், அதே 1 ராஜாக்கள் 3:7 9 சொல்லுகிறது, நானோவனில் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேனே, ஆகையால் இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அப்ப அவனுக்கு என்ன, சின்ன பிள்ளை, பெரிய பொறுப்பு. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவன் மறிச்சு போயிட்டா அந்த தாய் சொல்லுவா வீட்டில் உள்ள மகனை பார்த்து, எப்பா நீ சின்ன பிள்ளை தான், ஆனால் உங்கள் அப்பா பெரிய பொறுப்பை உன் தலைமையில் வச்சுட்டு போயிட்டார். மக்களே, பொறுப்பாக படித்து அக்கா தங்கச்சிங்களை கரையாற்றி இந்த குடும்பத்தை இனி நீ தான் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு புருஷன் மேல் இருக்கிற நம்பிக்கையை அந்த தாய் தன் பிள்ளையின் மேலே வைக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் மகன் இந்த பாரங்களை எல்லாம் சுமப்பான். அன்றைக்கு நோவாவுடைய தகப்பனுக்கு அந்த நம்பிக்கை தான் இருந்தது. எனவே தான் நோவாவுக்கு பெயர் வைக்கும் பொழுது, நம்முடைய குடும்ப கஷ்டத்திலே, நாம் படுகிற இந்த பாடுகளிலே, கஷ்டங்களிலே இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவான்னு பெயர் வைத்தாராம். ஆண்டவருக்கும் உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அடுத்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இதுவரைக்கும் உன் புருஷன் பொறுப்பு இல்லாம இருந்தா, இன்னைக்கு பொறுப்புள்ள புருஷனை நீ போய் பார்க்க போகிறாய். பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருந்த உன்னுடைய பிள்ளை இன்னைக்கு நீங்க போய் பார்க்கும் பொழுது பொறுப்புள்ள பிள்ளையாக உங்களுக்கு முன்பாக தென்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதற்காக அநேக நாட்கள் உபவாசம் இருந்தீர்கள், ஜெபித்தீர்கள், ஆனால் அதனுடைய பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னீர்கள். இல்லை, அந்த பலன் இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் உங்களுக்கு கொடுக்கிற பலனை கைமேல கொண்டு வந்து கொடுக்க இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், நானும் போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கிறேன். எனவே நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்ல, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். ஆமென். ஷார்ட்டா சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை கேட்டான். அவனுக்கு தேவை ஆவிக்குரிய காரியங்கள், பொதுவான காரியங்கள், ஜனங்களுக்கு நன்மை செய்கிற காரியங்கள். தப்பு பண்ணாத அளவுக்கு, எந்த இடத்திலையும் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு தீமை செய்யாத அளவுக்கு நியாயம் செய்யும்படியாக நல்ல விஷயத்தை கேட்டான். ஆவிக்குரிய காரியத்தை கேட்டான். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை கேட்டான். ஆண்டவர் உடனே என்ன பண்ணாரு, அது மட்டுமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தே. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க கேட்டது மட்டுமல்ல, விரும்பினது மட்டுமல்ல, நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆமா, நேத்தைக்கு வரைக்கும் உங்களை பார்த்து அவன் தரித்திரம் பிடிச்சவன்டா, அவங்களோட சேராதேன்னு சொல்லியிருப்பாங்க. இனிமேல் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ அவன் பெரிய செல்வ சீமானுப்பா, முடிஞ்சா அவன் கூட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோ, அவன் பெரிய ஆளுப்பா, அவன் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னுவாங்க. அதுதான் உலகம். ஆமேன். உங்க வீட்டு வாசற்படியில் கிடக்கிற தரித்திரத்தின் ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றுகிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் வீட்டுக்கு வெளியே இல்லை, வீட்டுக்கு உள்ளே இருப்பார். ஆமேன். ஆமா, எந்தெந்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, எந்தெந்த கம்பெனி எல்லாம் மூடி போட்டிருக்கிறீங்க, எந்தெந்த கம்பெனி தேராதுன்னு ஒதுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லி அடைச்சி போட்டிருக்கிறீங்க, மறுபடியும் அப்படியே புசு புசு புசுன்னு துளிர்க்கிறதை பார்க்கிறேன். ஆமென். அது எங்கே இருந்து ஆரம்பிக்குது? வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சங்கிலி தொடர் அற்புதங்கள் நடக்கும். எதுக்கு மக்கள் சாட்சி சொல்றாங்க, எதுக்கு சாட்சிக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா, இவங்க சொல்லுகிற சாட்சியை கேட்டு அதே பாதிப்பில் இருக்கிறவங்க, ஆண்டவரே நானும் இதே பிரச்சனையில தானே இருக்கிறேன், எனக்கு நீங்க செய்யுங்க, நீ பாரபட்சமற்ற தேவன் என்று சொல்லி அந்த சாட்சியிலிருந்து தங்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்து அந்த சாட்சியின் சங்கிலியோடு தங்களுடைய விண்ணப்பத்தை சேர்த்து கொள்ளுகிறார். அது சங்கிலி ஆயிடுச்சு.
சரி, இந்த சங்கிலியினுடைய தொடக்கம் எங்க இருக்கிறது? இவங்க சொன்ன சாட்சியில் இல்லை, அதுக்கு முன்னால பைபிள்ல தான் அந்த சங்கிலியினுடைய ஆரம்பம் இருக்கிறது. எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? இதே போல பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, இதில் இருக்கிற சம்பவங்களின் படி நீங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரிடத்துல கேட்டால் ஒரு அற்புதம் நடக்கும். நீ அதன் நிமித்தம் சாட்சி சொன்ன அதிலிருந்து ஒரு அற்புதம் நடக்கும். அதை கேட்குறவங்களுக்கு அதிலிருந்து ஒரு அற்புதம் நடக்கும். இதுதான் சங்கிலி தொடர் அற்புதம். இதுவரைக்கும் அற்புதமே நடக்கலைன்றவங்களுக்கு இன்னைக்கு சாலமோனுடைய இந்த வார்த்தை, இந்த சம்பவத்திலிருந்து சங்கிலி ஆரம்பம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வீட்டில் ஞானமில்லாத பிள்ளைகள், ஞானமில்லாததுனால வாழப்போன இடத்துல வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஞானமுள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, அதனால் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணனேன்னு தெரில, ஏதோ படித்து எடுத்து பாஸ் ஆகி வந்துட்டான், ஆனால் ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணேன்னு தெரில, பயப்படுறான். இன்டர்வியூ பண்ணுற அந்த அதிகாரியை பார்த்தாச்சுனாலே இவனுக்கு கை காலெல்லாம் நடுங்கி படித்ததெல்லாம் மறந்து போயிடுது, அவனுக்கு ஒரு பக்குவம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்படி சின்ன பையனாக இருந்த சாலமோனை அண்டை நாட்டு ராஜாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஞானவானாய் மாற்றினாரோ, அதே போல உன் பிள்ளைகளை இன்றைக்கு ஞானவான்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தினுடைய மேன்மை நிறைய பேருக்கு தெரியாது. அவன் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டானா. ஏன் கேட்டான்னா, அந்த ஞானத்தினால எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தினால மற்றவருடைய இருதயத்திலையும் இடம் பிடிக்க முடியும், சாதனையாளராக மாற முடியும், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியும். எனவே இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் முதல்ல கேட்க வேண்டிய, ஆண்டவரே, என் புருஷங்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு ஞானம் இல்லை, கற்றுக் கொடுங்க. என் மனைவியை நான் எப்படி நடத்துறதுன்னு எனக்கு ஞானம் இல்லை. வெளியே உள்ளதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல குடும்பத்துக்குள்ளேயே இந்த ஞானம் இல்லாததான் நிறைய வீட்டில் உள்ளுக்குள்ளால இடிச்சுக்கிட்டு கிடக்கு. அன்னைக்கு ஈசாக்குடைய வீட்டில் ஜன்னல் வழியாக பார்த்தான் அபிமெலேக்கு ராஜா, கணவன் மனைவி விளையாடிட்டு இருந்தாங்களாம். நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா பேட்மிண்டனும் கிரிக்கெட் பேட்டும், தட்டு பறக்கிறது, தட்டு போட்டு விளையாடுவாங்க தெரியுமா, இதெல்லாம் தான் நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா நடக்கும். அப்படிதான் இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கு. காரணம் ஞானம் இல்லை. ஞானம் இல்லாததுனால மெயின் பேசிக்கா நீங்க வாழ்கிற உங்க குடும்பமே இன்றைக்கு ஷேக் ஆகி போய் நிற்குது. முதல்ல அது ஸ்டடி ஆகணும். ஸ்டடி ஆனால் தான் மீதி எல்லாம் ஸ்டடி ஆகும். அப்போ என்ன அதுக்கு தேவை? ஞானம். சிலர் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, எம்ஃபில் முடிச்சிருப்பாங்க, அந்த படிப்பு இருக்கும், ஆனால் குடும்பத்தில் எப்படி நடக்கிறது அப்படின்ற ஞானம் சிலருக்கு தெரியாது. ஒரு முறை நாகர்கோயிலில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அம்மா, சின்ன வயசுலேயே நல்ல படித்து பிஹெச்டி வாங்கி சின்ன வயசில் காலேஜில் சேர்ந்துருச்சு அந்த அம்மா. ஒரு நாள் எங்கேயோ ஊழியத்துக்கு போயிட்டுருக்கிறேன், காரில் போயிட்டுருக்கும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் மூலமாக என்னுடைய நம்பரை வாங்கி ஃபோனில் இந்த அம்மா வராங்க. ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ பிரதர், இது மாதிரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ரொம்ப முக்கியமாக ஒரு டிசிஷன் எடுத்தாகணும் இன்றைக்கி, அதனால தான் எங்கள் மாமாட்ட சொல்லி மாமாட்ட இருந்து இந்த நம்பரை வாங்கி உங்களுக்கு கால் பண்ணுறேன், அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, என்னம்மா உனக்கு பிரச்சனை, என்ன டிசிஷன் எடுக்கணும்? அவர் சொன்னால், கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆச்சு, என் புருஷன் வீட்டில் என் பேச்சு எடுபடவே மாட்டேங்குது, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மாறாக தான் செய்கிறாங்க. இப்போ 3 மாதம்தான் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படின்னா இங்கே என் காலம் ஃபுல்லாக இந்த வீட்டில் எப்படி நான் கழிப்பேன்? அடுத்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னால், என் புருஷன் அவங்க அக்கா தங்கச்சிங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் போனோடனே பேச்சு ஆஃப் ஆகிடும், அந்த வட்டமே மாநாடே கலைஞ்சிரும் உடனே. அப்படின்னா என்னை பற்றி தான் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்படியே சொல்கிறேன், நல்ல வேலை, காட்ஸ் கிரேஸ், இன்னும் நான் கன்சீவ் ஆகலை. இதில் வேறு பாருங்கள், அவள் எவ்வளோ புத்திசாலியாக படித்த மாதிரி சொல்கிறான். நல்ல வேலை, இன்னும் நான் கன்சீவ் ஆகலை, நல்ல வேலை என் நகையெல்லாம் இன்னும் கொடுக்கல, என் பெட்டியில் தான் இருக்குது. இப்போ நான் நினச்சேன்னா எல்லா பொருளோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன். சில நேரங்களில் கவுன்சிலிங்கில் ஆண்டவர் கேட்குற கேள்விகளெல்லாம் டப் டப் டப்புன்னு கண்களெல்லாம் திறந்து விட்டுரும்.
நான் என்ன கேட்டேன், உன் பிரச்சனை என்ன, நீ வாழ போன இடத்துல உன் பேச்சு எடுபடலை அவ்வளோதானே? ஆமாண்ணா. அப்போ பேசவே பேசாத என்ன. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டா. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னா, எப்படியும் நீ பேசி அவங்க கேட்க போகிறதில்ல, நீ அமைதியாயிரு, அமைதல் உள்ளவளாயிரு. அப்போ நீ ஒரு வார்த்தை பேச மாட்டியான்னு அவங்க ஏங்குவாங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டு நான் சொன்னேன், நீ பண்ணுற தப்பு என்னன்னா, ஆளுங்கட்சிக்குள்ளால வாழ போயிட்டு எதிர்கட்சி பெருமையை பேசிட்டுனா ஆளுங்கட்சிக்காரன் எப்படி ஒன்று அங்கே வச்சிருப்பான்னு கேட்டேன். அவளுக்கு புரியலை. நீ வாழ போயிருக்கிறது ஆளுங்கட்சி அப்படின்னா நீ அங்கே தான் இனி ஆளணும், வாழணும், அங்கே தான் எல்லாமே. எப்போவுமே ஆப்போசிட்டு கட்சி எது தெரியுமா? அம்மா வீட்டு கட்சி. பாவம், அதுக்கு பணத்துக்கிட்டு கெட்டியும் கொடுத்துட்டு அதுதான் என்னை எதிர்கட்சி மாதிரி தான் என்னை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா அங்கே போய் இருந்துட்டு அருமையும் பெருமையும் பண்ணிட்டு அவங்கள ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இவங்க அப்படின்ற மாதிரி பெருமை பேசிகிட்டு இருந்தால் ஆளுங்கட்சிக்காரங்க விட்டு வைப்பாங்க, ஓட ஓட துரத்துவாங்க. நீ ஒன்று பண்ணு, கட்சி மாறிடுமா அப்படின்னு. என்ன அங்கு நீ என்னம்மா இன்னும் பிறந்த வீட்டு கட்சியாக இருக்கிற, வாழ போன வீட்டு கட்சியில் சேர்ந்துரு, கும்பலோடு சேர்ந்துருன்னு. என்ன பண்ணணுன்னா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அவங்க எப்படி போகிறாங்களோ ஆமாம் சாமி மட்டும் கொஞ்ச நாள் போடு. அந்த வீட்டை உன் வீடாக எடுத்துக்கோ, அந்த தாயை உன் தாயாக எடுத்துக்கொள், உன் கொழுந்தனை உன் சொந்த சகோதரனை போல எடுத்துக்கொள். அங்கே கொழுந்தன் இருக்கானான்றது எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு சொல்கிறாரு, உன் கொழுந்தனை உன் சகோதரன் மாதிரி எடுத்துக்கொள், உன் பிரச்சனை சால்வ் ஆகிடும் சொல்லிட்டு சொன்னார். நீ தப்பான வீட்டில் போல நல்ல ஃபேமிலியில் தான் செட்டில் ஆகிருக்கிற, நீ கவலைப்படாத. உன்னை கண்டு பயந்து தான் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி போகிறாளுன்னு பயந்து தான் அவங்க டக் டக்குன்னு பேச்சை நிறுத்துறாங்களே தவிர உன்னிட்ட மறைக்கிறதுக்கு இல்லை. ஸோ சேஃபாக தான இடத்துல தான் இருக்கிற மகளே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, தைரியமாயிரு, இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நல்லா படித்த பிள்ளைப்பா, ஞானமும் அறிவும் நிறைந்த உணர்வுள்ள இருதயத்தை இவளுக்கு தாரும். கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஒரே வார்த்தை சொன்னேன், உணர்வுள்ள இருதயம், ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாங்க. எப்படி பேசணும், வாழ போன இடத்துல எப்படி நடந்துக்கணும், இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். ஒரு 1.5 மாதம் இருக்கும். திடீர்னு பார்த்தாச்சுன்னா அந்த அம்மா, அவனுடைய புருஷன், அவனுடைய குழந்தைன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தட்டு நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு என்னை பார்க்குறதுக்கு சென்னையே வந்துட்டாங்க, நாகர்கோவிலேருந்து. என்னன்னு பார்த்தா இந்த அம்மாவுடைய மாற்றத்தை கண்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் இவர் சொல்லியிருக்க ஒரு சம்பவம் அவங்க வீட்டில் நடந்தது. அதை தான் அன்றைக்கி வந்து சாட்சி சொன்னாங்க. என்னென்னா, ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, நீ உன் குழந்தைனை உன் சகோதரனை போல எடுத்துக்கோன்னு. அது எனக்கு அப்போ ஏன் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. சம்பவம் நடந்து சில நாட்களுக்குள்ளால அவனுடைய குழந்தைங்க இன்ஜினியரிங் படிக்கிறான். ஆனால் இவளுடைய புருஷன் வந்து டிப்ளமோ ஹோல்டர், ஒன்லி பாலிடெக்னிக் முடிச்சுட்டு குடும்ப பொறுப்புகளை கவனிச்சிட்டு இருக்கிறார். இவர் குடும்பத்தில் பெரியவர். அப்போ அவனுடைய தம்பி, மாப்பிள்ளையுடைய தம்பி வந்து இன்ஜினியரிங் படிக்கிறார், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறார். அப்போது இந்த சம்பவங்கள் நடந்து சில நாட்களுக்குள்ளால அவன் லீவில் வர்றான். காலேஜிலேருந்து லீவில் வந்து அவங்க அண்ணன்ட்ட கேட்குறான், என்னை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுட்டு இது ஒரு லேப்டாப் கூட வாங்கி தரல, எனக்கு கேவலமாக இருக்குது. நான் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட போய் இரவல் வாங்கி 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 நான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு லேப்டாப்பு கண்டிப்பாக தந்தே ஆகணும், இல்லைன்னா ஒரு டெஸ்க்டாப்பு கண்டிப்பாக வேணும். எனக்கு அதில் தான் நான் ப்ராக்டிக்கல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைன்னாச்சுன்னா எனக்கு கேவலமாக இருக்குது, காலேஜுக்கு போக மாட்டேன். எல்லா ஃபுல் ஃபேமிலியும் இருக்கிறாங்க. அவங்க அம்மா, அப்பா, அவர்களுடைய நாத்தனார் எல்லாம் இருக்கிறாங்க. இவளும் இருக்கிறா, மாப்பிள்ளையும் இருக்கிறார். அவன் வந்து சொல்கிறா, எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கலன்னா நான் காலேஜுக்கு போக மாட்டேன். அவங்க அண்ணன் உடனே எழும்பி கோவத்தில் சொல்கிறான், நானே டிப்ளமோ படிச்சுட்டு ஏதோ தம்பி ஆச்சே இன்ஜினியரிங் படிக்கட்டுன்னு ஒன்று அனுப்புனா நீ என்கிட்டே திமிரா பேசுகிறியா? நீ காலேஜ் போகலன்னா பரவாயில்ல, மண்ணு சமக்க போ, கல்லு சமக்க போ, எனக்கு கவலையே இல்லை. குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு நீ பண்ணுனா பண்ணு, இல்லைன்னா பேசாமல் கேரளாவுக்கு கொத்த வேலைக்கு போடான்னு சொல்லி திட்டாரு. அவனுடைய இருதயம், அண்ணன் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போய் அப்படியே மூலையில் உட்காந்தாச்சு. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாங்க. இவன் என்ன பண்ணா தெரியுமா, மருமக நேராக உள்ளே போய் பீரோவில் 3 பவுன் நகையை எடுத்துகிட்டு வந்து அவனுடைய மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு, என் குழந்தனுக்கு இல்லாமல் இந்த லாக்கரில் இந்த நகை இருந்து என்ன பிரயோஜனம், முதல்ல இதை கொண்டு போய் அடமானம் இல்லை
விற்று என் குழந்தைனுக்கு லேப்டாப் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. என் குழந்தை நல்லா படிக்கணும், அவர் நல்லா இருக்கணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு உடனே அப்படியே டோட்டல் ஃபேமிலியும் இப்போ இவ கட்சிக்கு மாறிட்டு. அண்ணிலிருந்து மாமியார் சொல்லுவாங்களாம், எதுவாக இருந்தாலும் என் மருமக காலேஜிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன், இப்போ யாரும் பேசக்கூடாது. அவள் வீட்டுக்கு வந்த மகாராணி, அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுனாலும் டிசிஷன் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு அங்கே ஒரு மாற்றம். அவள் சொன்ன, அங்கிள் நீங்கள் சொன்ன வார்த்தையில் இவ்வளோ பெரிய மாற்றம் வரேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி என்னை கையில் தாங்குறாங்க எங்கள் அத்தை, என்னை கையில் தாங்குறாரு எங்கள் மாமா. என் குழந்தை என்னை பார்த்தாச்சுனாலே அண்ணின்னு கையெடுத்து கும்பிடுகிறா. காரணம் என்ன தெரியுமா? ஞானமுள்ள இருதயம். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே இந்த ஞானம் இல்லாததுனால, இந்த லேக் ஆஃப் விஸ்டம்னால வாழ்க்கை இழந்து போகிறாய், வாய்ப்புகளை இழந்து போகிறாய், அவப்பெயர்களை சேமிக்கிறாய், கெட்ட பெயரை சம்பாதிக்கிறாய். எப்படி சகோதரிடத்தில் பேசுவது, எப்படி சகோதரிடத்திலே பேசுவது இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. கணவன் மனைவிக்குள்ளால ஏன் ஈகோ வருகிறது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுதல் இல்லை, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. காரணம் என்ன? லேக் ஆஃப் விஸ்டம், ஞானம் இல்லை. இன்னைக்கு நல்ல புரிந்து கொள்ளுதல் உள்ள இருதயத்தை தான் உணர்வுள்ள இருதயம். ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கணும், மனைவியை புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு கோவக்காரர்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். அதான் சொன்ன, போன உடனே நீங்கள் ஸ்டடி பண்ணணும். இன்னைக்கு போய் உங்கள் புருஷனை நீங்கள் ஸ்டடி பண்ணிடணும், மனைவியை ஸ்டடி பண்ணணும், பெற்றோரை பிள்ளைகள் ஸ்டடி பண்ணணும். என்ன சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு கோபம் வருது அதை சொல்லக்கூடாது, நான் என்ன பண்ண எங்கள் அப்பா திடீர்னு டென்ஷன் ஆகிறார் அது பண்ணக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வாராங்க. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்திலே வரவில்லை. என் இயேசுதான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இல்லையா? இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒன்று விடுவி காலம் பறக்காதா? இந்த அவமானத்திலிருந்து நான் மீண்டு வெளியே வர முடியாதா? நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறது, கரை சேர்க்க யாரும் இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையப்பா, ஹெல்ப் பண்ண யாரும் இல்லையே என்று நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த அழுகையின் பலன்தான் இந்த இடத்திலே ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்து, வானத்தின் வாசல் உனக்காக திறந்திருக்கிறது மகளே, வானத்தின் வாசல் உனக்காக திறந்திருக்கிறது மகனே. நீ விரும்புகிறதை கேள் மகனே. உனக்கு என்ன வேண்டும் கேள் மகளே. மகனே, உனக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிற? என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிற? என்ன அவமானத்தோடு வந்திருக்கிற? எந்த வேதனையோடு வந்திருக்கிற? உனக்கு நான் என்ன செய்தா நீ சந்தோஷமா போவ மகளே? நான் உனக்கு என்ன கொடுத்தா நீ சந்தோஷமா போவ மகளே? அன்போடு என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் உன் அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு இருதயத்தின் ஏக்கங்களை புரிந்தவர், ஒரு இருதயத்தின் அங்கலாய்ப்பை கேட்ட ஆண்டவர். கொஞ்ச நேரம் மனமிட்டு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. மனசுல இருக்கிறத உடைச்சி ஆண்டவரிடத்தில் ஊட்டிருங்க. அன்னைக்கு ஆபிரகாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தா, பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்தில் வந்திருக்காரு. ஆபிரகாமுக்கு பக்கத்தில் நின்று, நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவன் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அவன் போட்டு உடைச்சது மாதிரி உன் பிரச்சனையை போட்டு உடைச்சிரு. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு, அவருடைய செவிகள் மந்தமானவைகள் அல்ல, அவருடைய இருதயம் கேட்கக்கூடாதபடி குறுகி போறது அல்ல. அப்படியே ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உனக்கு என்ன வேண்டும் மகளே? என்ன வேண்டும் மகளே? கேள் மகளே, உனக்கு என்ன வேண்டும்? ஏதோ கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறா சொன்னீரே. என் பிள்ளைகள் கேட்கிறவற்றை ஆண்டவரே நீ கேட்டு என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. ஞானத்திலே குறைவில்லை என்று சொல்லுகிறார்களா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசுவே, ஞானத்தை அளவில்லாமல் தாரோ. யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே சிலையேலை நிரப்பினவர் இவர்களை நிரப்புவீராக. ஞானத்தினால நிரப்புவீராக, புத்தியினால நிரப்புவீராக. அப்பா, என் பிள்ளைகள் யார் யார்? எனக்கு இந்த வயசாச்சு ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் நடக்கல ஆண்டவரே.
காலகாலத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் வேண்டிச்சு. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. வயசுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இவர்கள் மேல இறங்கட்டும் அப்பா. உடைய முகத்தில் தேவ கலை விழுவதாக என்று ஜெபிக்கிறேன். நான் அழகில்லாம இருக்கிறேனே, எனக்கு வேலை இல்லையே, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, பணம் இல்லாத இருக்கிறேனே, அழகில்லாம இருக்கிறேனே, கதறுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் விரும்பினதை நீர் தாரும். நீதிவான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. தங்களை நீதி மார்க்கத்திற்கு ஒப்பு கொடுத்து எல்லா பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் விரும்பினதை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, நீண்ட காலம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கினதை கொடுத்து, ஜீவ விருட்சத்தின் கனியை இவருடைய கரங்களிலே தவள பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.